ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 12 ராசி கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த கிரகம் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையை அடைகின்றன. அதாவது உச்சங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடிய இடமாகும். மேஷராசியில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் உச்ச நிலையை அடைகின்றார். ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையை அடைகின்றார். மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா ஆட்சியும் கிடையாது, ஆட்சி நிலை தான், புதன் மட்டும்தான் ஆட்சி. ஆனால் பார்த்தீங்கன்னா உச்ச நிலை பார்த்தீங்கன்னா மிதுன ராசி கிடையாது. கடகராசியில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உச்சம். சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் தான் ஆட்சி நிலை, மற்றபடி பார்த்தீங்கன்னா உச்ச நிலையும் கிடையாது, நீச நிலையும் கிடையாது. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆட்சியும் உச்சம் பெறுகின்றார். துராராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சம். விருச்சக ராசியில் ராகு பகவானும் கேது பகவானும் உச்ச நிலையை அடைகின்றனர். தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் ஆட்சி நிலை, உச்ச நிலையில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் கிடையாது. மகர ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்ச நிலையை அடைகின்றார். கும்பராசியில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு சொந்த வீடு ஆட்சி நிலையாகும். மற்றபடி எந்த கிரகமும் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையோ நீச நிலையோ எந்த கிரகமும் கிடையாது கும்பராசியை பொறுத்த வரைக்கும். மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம். 12 ராசி கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச நிலையை பற்றி நான் இந்த பகுதியில் சொல்லிடுறேன். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருந்தாருனாக்கா உங்களுக்கு அந்த கிரகங்கள் எந்த விதமான பலன்களை கொடுக்கும், நல்ல பலன்களா அல்லது கெட்ட பலன்களா, அதை பற்றி அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன். நன்றி.